அப்போ இந்த டிபெண்டன்சி இப்போ வந்து அநேக ஜாதிகள் நம்ம தகப்பன் ஆக்கிட்டேன்னு சொல்றாரு, அதான் வாக்கு தத்துவம் ஏப்ரஹாமுக்கு. அதையும் பிடிச்சிட்டு சுயத்துல ஓடுறாரு. என்னைக்கு வந்து சுயம் செத்து போதோ அப்போ அவருக்கு நிச்சயம் இதயத்துல முழுசா வருது. அப்ப சேம் ப்ராமிஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு நமக்கு ப்ராமிஸ்? நீங்க பிளென்டியா இருப்பீங்க, சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க, ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைப்படாது, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு வசனம் சொல்லி இந்த வாக்குதத்தை பிடிச்சிட்டு கூடவே நான் ஓடுனேன்னா அது நிச்சயிக்கிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார் பேஷண்டா. ரெண்டு இல்ல, வேவரிங் இல்ல, விசுவாசத்துல வேவர் ஆகக்கூடாது மேல கீழன்ட்டு. ஒரே வாக்கு தத்துவம், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளோ எனக்குள்ளோ. பிரைஸ் காட். நம்ம நம்பிக்கையும் அப்போ ஒரே விஷயத்து மேல இருக்கணும். இயேசு நீங்களும் நானும், இயேசு நீங்களும் ஒண்ணு. என்னமா ஒட்டி பிறந்தவர்கள். பிரைஸ் காட். ஒட்டி எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்ட் தெரியுங்க. ஒட்டி பிரிக்க முடியாது. லைஃப்ல சேஞ்ச் வேணும், நம்ம லைஃப்ல லேக் இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா உலகம்னா பிரச்சனை இருந்தே இருக்குங்கிறது உலகம் சொல்லி கொடுக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதது அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவுக்கு வல்லவரா இருக்கிறார் நம் தேவன். மகிமைனா என்னங்க? இப்ப நம்ம வந்து நம்ம மகிமைப்படுத்துற தேவனை மகிமைப்படுத்தலாம். மகிமைனா என்ன? வேற குளோரி குளோரினா ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி மகிமை கொடுக்கறது வேற பிரேஸ் பண்ணி மகிமைப்படுத்துறோம் இல்ல. இதெல்லாம் மகிமை இல்ல. எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் தான் மகிமை நம்ம கொடுக்கறது. அவருக்கு எக்ஸ்ட்ரீம் விசுவாசம் எப்ப நமக்குள்ள வருதோ, ஏப்ரஹாம் பாருங்க, எக்ஸ்ட்ரீம் விசுவாசம் வந்த மாத்திரத்துல மகிமை கொடுக்கிறார் தேவனுக்கு. அப்போ எப்போ நீங்க எக்ஸ்ட்ரீமா விசுவாசம் வைக்கிறீங்களோ, உங்களோட சுயத்தை நம்பாம, உங்க பிரச்சனைகளை நம்பாம, பணத்தை, உங்கள்ட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எதையுமே நம்பாத எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் தேவன் மேல என்னைக்கு நீங்க கொடுக்கிறோமோ நம்ம, அதுதான் க்ளோரி.